அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 11. நிறைய பேர் ப்ரோ என்ன பிராண்ட் ஓட்ஸ் ப்ரோ யூஸ் பண்றேன்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்ப காமிச்சதுதான். பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க. எந்திரிச்சோன்னா பல்ல தேய்ச்சிட்டு குளுக்கல போட்டு குடிச்சிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் இல்ல நிறைய தூசியாவே இருந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் கூட்டி எடுத்து போட்டுட்டு அப்புறம் மக்களே இன்னைக்கும் அண்ணன் நம்ம மாப்பிளைய தேடி போயிட்டேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்ல வந்து ப்ரோ டெய்லியும் பீஃப் சாப்பிடக்கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி யாருக்காச்சும் சொல்லியே ஆகணும்னா கடைசி 3 நாள் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க மக்கா. நானும் பாக்கட்டு நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு. புதுசா பாக்கவங்களுக்கு நான் ஏதோ வளர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோ பாத்துட்டு வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. பேசாம இக்ஸான்ஸ் பீஃப்னு ஒரு பீஃப் கடை ஆரம்பிச்சிடலாம்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? பீஃப்னா பீஃபை வெட்டி விக்கிற கடை இல்ல, பீஃபை செஞ்சு விக்கிற கடை. நம்ம ஐடியா நல்லா இருந்தா கமெண்ட்ல பீஃப் தாம்ல அப்படின்ட்டு போட்டு போங்க. பாப்போம் எத்தனை பேர் போடுறீங்கன்னு. உண்மையா சொல்லணும்னா என் சேனல்ல நல்லா போன வீடியோவே ஒரு பீஃப் வீடியோ தான். பீஃபுக்கும் எனக்கும் அப்படி ஒரு ஒற்றுமை உண்டு. எவனாச்சும் பீஃபை பத்தி தப்பா பேசினா சட்டையை கிழிச்சிட்டு சண்டைக்கு போவேன். இல்ல பீஃப் தான். நானே கொஞ்சம் பேரை பாத்திருக்கேன். பீஃபா வா ஊ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரே விஷயம் தான் சொல்லணும். உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கலையா அதை திங்காதீங்க. அதே இது அடுத்தவன் திங்கதை பார்த்து குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் பிடிக்கணும், அது அடுத்தவனுக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. அடுத்தவனுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கமுக்கமா செஞ்சுட்டு அமைதியா இறங்கி அடுத்த விஷயத்துல தலையிடாம இன்னைக்கான பபுல்காம் வார்த்தைகள் இவ்வளவு தான். வரட்டா ஒழுக்க முக்கிய மக்களே.